ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சூரிய கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களெல்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்களெல்லாம் பண்ணவே கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2024 ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி இந்த சூரிய கிரகணமானது வரவிருக்குது. இந்த சூரிய கிரகணம் என்னென்ன இடங்களில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அர்ஜென்டினா, தெற்கு சிலி, இந்த மாதிரியான இடங்களில் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் 3:42 மதியம் 3:42க்கு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த கிரகணமானது தொடங்குது. இந்திய நேரப்படி நமக்கு இந்த கிரகணம் எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கிடக்குது. கிட்டத்தட்ட 9:13க்கு அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:13க்கு இந்த கிரகணம் தொடங்கி மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மறுநாள் அதிகாலை 3:17க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. இந்த கிரகணத்தோட உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:15க்கு இரவு 12:15க்கு இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜ் இருக்கும். இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் இந்த கிரகணம் கடக்க போகுது இல்லையா, அதனால் நமக்கு அந்த அளவுக்கு பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பார்க்க முடியல, நம்ம உணர முடியல அப்படின்னாலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் தான் இந்த கிரகணம் நிகழுது இல்லையா, அவங்களுக்கு பகல் நேரத்தில் நிகழ்கிறதுனால அந்த இடங்களில் பெரும்பான்மையான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு அதிகம். நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா கிரகண நேரத்தில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும், நிறைய கதிர்வீச்சுகள் இருக்கும். நம்ம பக்கம் நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கிரகண நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கிரகண டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உணவு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா 9:13க்கு இரவு ஆரம்பிக்குது இல்லையா, அதனால் நம்மளுடைய டின்னரை கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 8:30-9க்குள்ளெல்லாம் முடிச்சிடணும். ஹெவியான ஃபுட் நம்ம எடுத்துக்கக்கூடாது அந்த டைமில். ரொம்ப ஆயிலில் பொரிச்ச ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ரொம்ப லைட்டான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். இட்லி, இடியாப்பம் போல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும். ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் நம்ம சமைக்க போகிறதில்ல, எந்த ஒரு ஷார்ப்பான பொருளையும் தொட போகிறதில்ல. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது அன் டைமில் பசிக்கும், நான் ஃப்ரூட் சாப்பிடுவேன் அப்படின்னு பழக்கம் இருந்துச்சுன்னா முன்னாடியே நீங்கள் நல்லா ஃப்ரூட்டை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. பசிக்கிற நேரத்தில் அதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். சிலர் அந்த கிரகண நேரத்தை தவறிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுடைய உணவுப் பொருள், தண்ணீர் இதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரகண நேரத்துலலாம் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் சமைச்ச உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணும். வெளியில் என்ன மாதிரி அவங்க சமைப்பாங்க, எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பாங்க, அல்லது என்ன மாதிரியான ஆயில் இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவாகவே இருந்தாலும் அதை நீங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்டு அதை சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. குழந்தைக்கும் அதுதான் ஆரோக்கியம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான உணவாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட பழகிக்கோங்க. கிரகண நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே வாங்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்ச உணவுகளை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் கிரகண நேரத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஆயிலியான ஐட்டம் எல்லாம் சாப்பிடாதீங்க. அந்த டைமில் சிலருக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் நம்ம லைட் ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது நமக்கு நைட் டைமில் நடக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வெளியே போக போகிறதில்ல. இருந்தாலும் சிலர் நைட் டியூட்டி அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி நைட் டியூட்டியெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் பண்ணவே கூடாது. உங்கள் ஷிஃப்ட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. முடிஞ்சால் ஜாபு கொஞ்சம் குயிட் பண்ணிக்கோங்க அல்லது பிரேக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் ஷிஃப்ட் மட்டும் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நைட்டு உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நைட் ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மொபைல், லேப்டாப் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. தேவையாக இருந்தால் மட்டும்
ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தேவையில்லாமல் எதுக்காகவும் வந்து மொபைல் வந்து அந்த டைமில் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. பொதுவாகவே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ரேடியேஷன் வந்து நம்ம குழந்தையும் நம்மளையும் வந்து பாதிக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு இம்யூனிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயமும் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த டைமில் வந்து நீங்கள் தூங்குறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். தேவையில்லாத பயமோ அல்லது கவலையோ மனக்குழப்பமோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தூங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அந்த கிரகண நேரம் வந்து ஈஸியாக நம்ம கடந்துடலாம். தூக்கம் வரலை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்லலாம் தூக்கம் வராமல் முழிச்சிட்ருப்பீங்க ப்ரெக்னென்சி டைமில். இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயந்தான். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து தொலைஞ்சு போய் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்க. மைண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக காமாக இருக்கும். எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்மளோட குழந்தையோடைய மன வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட மைண்ட் வந்து காமாகவும் பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. இது தவிர நைட் டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, பாத்ரூம்க்கு லைட் போடுறீங்க, கிச்சன் லைட் போடுறீங்க அப்படின்னா கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி டைமில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து இது. ஸ்விட்ச் போர்டெல்லாம் ஈரமான கையில் நம்ம வந்து தொடவே கூடாது. வழுக்கக்கூடிய தரையில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நடந்து போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. 2 பேரும் வந்து ஒரே கொஷின் தான், பட் வேறு வேறு விதமாக கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நான் வந்து தூக்கத்தில் வந்து பிறண்டு படுப்பேன், கை கால்லாம் அசைப்பேன், அந்த மாதிரி நான் பண்ணலாமா அல்லது அசைக்காமல் படுத்துட்ருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் தூங்கும் போது வந்து அப்படியே அசையாமல் படுத்துட்ருக்கணுமா சிஸ்டர், கொஞ்சம் கூட நகரக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து சில்லியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதுவும் குழந்தை வந்து தாமதமாகி உண்டாகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ரொம்பவே யோசிச்சுட்ருப்பாங்க. இப்படி செஞ்சால் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோ, அல்லது நம்ம திரும்பி படுத்தா ஏதாச்சும் ஆகிடுமோ, அல்லது எந்திரிச்சு வந்து சடனாக உட்காந்தா ஏதாச்சும் ஆகிடுமோ, அப்படியெல்லாம் வந்து பயப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறத வந்து தாமதமாக சிலர் வந்து பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பயப்படுவாங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அவங்களுக்கு எழும். இது வந்து நார்மலான விஷயம்தான். இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே வந்து தூங்கும்போது அசைகிறதுனாலையோ அல்லது புரண்டு படுக்கிறதுனாலையோ குழந்தைக்கு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நம்ம படுக்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த முறையில் தான் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கு கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படுக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் படுக்கணும். இன்னொரு சைடு நீங்கள் புரண்டு படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் புரண்டு படுக்கணும். நம்ம அப்படியே புரண்டு படுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து கழுத்தில் கொடி சுற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதனால தான் வந்து நம்ம படுக்கக்கூடிய முறையை வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் அசையவே கூடாது, கை கால் கூட அசையாமல் படுத்துருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சிஸ்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக தான் இந்த பதில் நான் இப்போ சொன்னேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அல்லது ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஆன்சரை வந்து நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். ப்ரெக்னென்சி டைமில் வந்து கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், எந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.